ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கம்மலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு ரிட்டன் வரமாட்டிங்களா, தமிழ்நாட்டிலே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு நாங்கள் ரிட்டன் வருவோம். கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டில் இருப்பேன் அம்மா கூட. ஏன்னா அம்மா கூட இருந்தே ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாள் இருப்பேன். வீட்டுக்காரர் வந்து அங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். நாங்களும் கொஞ்சம் வீடு கட்டணும்ல, அதனால் பாப்பாக்காண்டி அவர் முன்னாடி வேலைக்கு போயிருப்பார். மாதமாக இருக்குள்ளே என்னை விட்டு போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் தனியாக இதனால் எதுவும் பண்ண முடியாது. மாமனார் மாமியார் இருந்தாலும் கொஞ்சம் தனியாக ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி தான் அவருமே போகல. பாப்பாவும் வந்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருந்துருங்க அக்கா, போக வேண்டாம், அங்கே வந்து கஷ்டப்படுறீங்க, ஒடிசாவில் சாப்பாடும் நல்லா இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே இருக்க முடியாது, அம்மா வீட்டில் அவ்வளோ, நம்ம ஒடிசாவில் தான் இருப்பேன். நான் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் இருக்குன்னு நானும் ஆசைப்பட்றேன். தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு நிறைய ட்ரீம் பண்ணிக்கிறேன். நிறைய ஊருக்கு போகணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. அவ்வளோ போயிட்டு நான் 1 வருஷம் போல் ஆக போகுது. அப்பா செத்து 1 வருஷம், அடுத்த மாதம் வந்து அப்பா செத்து 1 வருஷம் ஆக போகுது. போனதே தெரியல, நாள் கடன்னு போயிடுச்சு. அப்பாத்தி அவசரத்தை நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்து இதோட 3 மாதம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து ஊசி போட தான் போகிறேன். 3வது மாதம் தடுப்பூசி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஊசி போட்டிருந்தாங்க, 1.5 மாதத்தில் போடுவாங்க, 45வது நாள் ஊசி. அந்த ஊசி போட்டாச்சு. இப்போ பாப்பாவுக்கு ஊசி போட தான் போகிறோம். சரி வாங்க, நான் கிளம்பிட்டேன், இப்போ நம்ம போகலாம். நானும் பாப்பா, பக்கத்து வீட்டு பொண்ணு, நாங்கள் அக்கா இருக்காங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு, 3 பேர் தான் போகிறோம் சைக்கிளில். வீட்டுக்காரர் இல்லை, அவர் வேலைக்கு போயிட்டாரு. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போகிறோம். நம்ம பால்வாடியில் போட மாட்டாங்க, இது வந்து பக்கத்து ஒரு பால்வாடியில் தான் போடுவாங்க. ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருப்பாங்க. எல்லாம் வில்லேஜ் தான் அங்கே தான் வருவாங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். சரி வாங்க போகலாம், நம்ம டைம் ஆகிடுச்சி. நம்ம பாப்பாவுக்கு ஊசி போடுறதுக்காண்டி பால்வாடிக்கு வந்துட்டோம், அங்கன்வாடிக்கு வந்துட்டோம். உள்ளே தான் உட்காந்துருக்கோம். லைட்டு போடலை, அதனால தான் இருட்டலாக இருக்குது. பாப்பா வந்து நான் கேட்டேன், ஊசி போட்டால் அழுவிய சாமி வலிக்குமா அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ பாருங்கள், லைட்டு போட்டாங்க. வெயில் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு, அதனால ஜன்னல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்த பிறகு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பயமாகவும் இருந்துச்சு. பாப்பாவை தூக்கி உட்கார வச்சுட்டு காலை ஆட்டி விட்டுணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மேடம் உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் பாப்பாட்ட கொடுத்தேன். பாப்பாவை கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்ககிட்ட கொடுத்து அவங்க தான் ஊசி போட்டாங்களே. ஊசி போட்டு வெளில நான் பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் வந்து இது பக்கத்துலேயே குண்டுமல்லி செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் என் கூட ஒரு தங்கச்சி வந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லி இது இந்த பூவை மட்டும் வீடியோடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் அந்த வீடியோலாம் எடுத்தாலே. நான் பாப்பா அழுதுகிட்டு இருந்தாளா, அதனால் நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஓசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட கொடுத்தேன். அந்த வீடியோ நான் எடுக்க சொன்னேன். நான் நிறையா வீடியோ எடுப்பான்னு நினச்சேன். அவள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொடுத்துட்டா ஃபோனு. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை ஓசி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் பால்வாடி உள்ள. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும், எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஊசி போட்டுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் போனோம், சைக்கிளில் தான் வந்தோம். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாப்பா ரொம்ப அழுதுட்டா. எனக்கு அப்படியே கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஊசி போட்டாங்க 3 ஊசி. அந்த 3 ஊசி கூட பாப்பா அழுவவே இல்லை. 2 காலில் ஒரு கையில் 45 நாள் ஊசி போட்டாங்க. அதுக்கு ஊசி போட்டப்போ கூட அவ்வளோ அழுவவே இல்லை. அங்கே வந்தவொடனே ஐஸ் கட்டி வச்சும் சரியாயிடுச்சு. அவ்வளோ பாப்பா அழுவலை. ஆனால் இந்த டைம் ஒரு ஊசி தான் காலில் போட்டாங்களே, அதுக்கு பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ அழுக பாப்பா. எனக்கு மூஞ்சிலாம் அழுக பாப்பாவுக்கு செவந்து இந்த மாதிரி விக்கல் வரும்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இழுக்கலாம், அந்த மாதிரி எனக்கு பயமாகவே வந்துடுச்சு. அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு. ஏன்டா ஊசி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஊசி போட்டு தான் பாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலியம் கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. அங்கே ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்களா மேடம், அவங்க தான் நான் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன். உட்காந்த உடனே என் மூஞ்சை பார்த்து பாப்பா அந்த ஊசி எடுத்துகிட்டு பயமாக இருந்துச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க, நீனா உட்கார வச்சு ஊசி போட்டால் அங்கே வந்து நீ ஆட்டி விட்ருவ பயத்தில், பாப்பாவுக்கு எதாவது ஆகிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தான் பாப்பா தூக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவங்க வந்து பாப்பாவுக்கு ஊசி போட்டாங்க. நான் சைடில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு காலில் மட்டும் தான் ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஐஸ் கட்டி கிடைக்கவே இல்லைங்க, ஃப்ரிட்ஜ் இருக்காத வீட்டில். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்காரங்க வந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசி ஐஸ் கட்டி வாங்கி அதுக்கப்புறம் காலில் கொஞ்சம் வச்சோம். நல்லா இருந்துச்சு. வந்துலேருந்து அவ்வளோ அழுக அப்பா, என்னால் கண்ட்ரோலே இப்படி 4 மணி நேரம் அழுதுருப்பா. இவ்வளோ வலி. எனக்கு ஒரு டைம் கஷ்டம், ஐயோ பிள்ளை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே ஊசி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த மாதிரி அங்கே எங்கே காட்டி ஊசி வீசி
கரெக்டாக நேற்று 7 மணிக்கு தூங்க காலைல 10 மணிக்கு போட்ட ஊசி நேற்று டே ஃபுல்லாக கொஞ்சம் டைம் இப்படி ஒரு 11 மணி வரைக்கும் வரக்குள்ளே தூங்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்து வச்சு ஐஸ் கட்டி வச்சு கொஞ்ச நேரம் தூங்கலை, பார்த்துக்கிட்டு இருந்தா விளாண்டுக்கிட்டு. அப்போ ஆரம்பித்தா 12 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 6:30 மணிக்கு தான் ஓஞ்சாலே அழுகிறது. கையில் பட்டு அவளுக்கு காலையில் இடிச்சுக்கிறாள். அவ்வளோ வலி, ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று வச்சு. நான் மாற்றி நானும் மாமனார் நாங்கள் 3 பேருமே மாற்றி தூக்கி இது பண்ணி இப்போ ஒரு வழியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று இப்போ பரவாயில்ல, ஜுரமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொல்லி தான் கொடுத்தாங்க, என்கிட்ட ஜுரம் வந்தால் மெடிசன் இருக்குது, அந்த மாத்திரையை வந்து கொஞ்சமாக நசுக்கி பாப்பாவுக்கு ஆஃப் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜுரமும் வந்துருச்சு. நைட்டில் செம்ம ஜுரம் பாப்பாவுக்கு. நைட்டு ஒரு 2 மணிக்கு போகலாம். அதுக்கப்புறமா அந்த மெடிசன் பார்த்து நான் கொடுத்தா இப்போ நல்லா இருக்கிறா. மாமியார் தூக்கி வச்சு அங்கே இருக்குது, விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.